நம்ம கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆனாலும் வரலாம். ஆமென். நம்முடைய அபிஷேகத்தை இழக்க வைக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆனாலும் எதிர்த்து என்ன செய்யலாம்? வரலாம். ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட நஸ்ர விரோதம் உள்ள சிம்சோனை கெடுப்பதற்கு 3 பேர் எதிராக வந்தாங்க, கெடுத்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நஸ்ரேனாயிருப்பான். ஆமென். தேவனுக்கென்று நஸ்ரேனாயிருப்பான். மரண நாள் மட்டும் அவன் தேவனுக்கென்று நஸ்ரேனாயிருப்பான். இதுதான் இந்த செய்தியினுடைய சாரம்சம். ஆமென். நல்ல கவனமாக கவனிக்கணும். ஒரு வயதான ஒரு குடும்பத்திற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புருஷன் பேர் மனோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியுடைய பேர் சொல்லப்படவில்லை. சில இடங்களில் மனைவியுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனுடைய பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த இடத்துல வயது சென்ற ஒரு குடும்பத்திற்கு, பிள்ளை பெறாத ஒரு குடும்பத்திற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது தேவதூதனால் தரிசனம் பெற்று கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னபோது பெற்றோரையும் கர்த்தர் ஆயத்தமாக்குகிறார், பெறப்போகிற பிள்ளையையும் கர்த்தர் ஆயத்தமாக்குகிறார். ஆமென். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆமென். இதை தான் வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவதூதன் பிள்ளை பெறுகிறதுக்கு முன்னால், இப்போ நம்ம யோவான் ஸ்நானன் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தூதன் வந்து சொன்னான், ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அது அவனுக்கு முன்னோடியாக இருப்பான், அவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி அவருடைய தகப்பனாருக்கு கத்த தரிசனமான அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் யோவான் ஸ்நானனோ கடைசி வரையிலும் அந்த பெற்றோர் நீதிமான்களாக இருந்து கற்பனைகளை கை கொண்டு அந்த நஸ்ர விரதத்தை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் கொடுத்ததாக வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஆனால் இந்த குடும்பத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த குடும்பத்தில் முதல்ல தேவன் தரிசனமானது யாருக்கு தெரியுமா? ஸ்திரீக்கு. ஆமென். மனைவிக்கு தான் கத்த தரிசனமாக இருக்கு. ஏன்னா பொறுப்பு அந்த குடும்பத்துடைய ஸ்திரீக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த குடும்பத்தில் அந்த மகனை வளர்ப்பதற்கான அதிக முக்கியத்துவம். ஏன்னா அந்த பிள்ளை ஆமென் கற்பம் தரிக்கிற நாளிலிருந்து அந்த தாயானவள் சரீரத்தில் ஒரு தீட்டு படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதிலும் அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது தெரியுமா? திராட்சை ரசமும் மதுபானமும் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அந்த காலங்களில் யூதர்களுக்கு யூத ஜனங்கள் திராட்சை ரசத்தை முக்கியப்படுத்தி அவங்க செயல்படுத்துறது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால இந்த நஸ்ர விரதம் உள்ள பிள்ளை நீ பெற்றெடுப்பதற்காக நீ திராட்சை ரசம் மதுபானமும் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. எச்சரிக்கையாயிரு. இந்த ஒரு எச்சரிப்பை இந்த ஸ்திரீக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. அடுத்து வாசித்து பாருங்க 5வது வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு குமாரன். எல்லா பிள்ளைகளை கர்த்தர் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. சில பிள்ளைகளை கர்த்தர் முன்னறிவித்து கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை முன்னறிவித்து கர்த்தர் சொன்னா ஒரு குமாரனை பெறுவாய், நீ என்ன செய்யணும்? இயேசு என்று பெயரிடுவாய், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சில உலகத்தில் சில பெற்றோருக்கு கத்தர் சில பிள்ளைகளை கத்தர் கொடுக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்பாகவே சில தரிசனங்களை கத்தர் கொடுத்து கத்தர் சொல்லுவார், இந்த பிள்ளைக்கு இந்த பெயர் போடணும், இது இந்த அர்த்தமுள்ள பெயர் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய சகோதரன் பிறக்கிறதுக்கு முன்னால் 5-6 வருஷங்களுக்கு, அவன் பிறக்கிறதுக்கு 5-6 வருஷங்களுக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் 7 வருஷங்களுக்கு முன்னால் கத்தர் தரிசனத்தில் சொன்னான், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஆனால் அந்த குமாரனுக்கு அகினாசின் பெயர் போடணும், அவன் சந்தோஷ சகோதரன் என்று பெயரை சொல்லியிருந்தார். ஆமென். ஆனால் பிறந்தது 2 பெண் குழந்தை. முதல்ல பிறந்தது 2 பெண் குழந்தை. அப்போது பிறந்த பிறகு, என்னுடைய பிறப்புக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு தான் அவன் பிறந்தான். ஆமென். ஆனால் வாக்குத்தத்தம் சில நேரங்களில் தேவன் அநேக நாட்களுக்கு முன்பாக கொடுத்திருந்தாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீக்கு சொன்னபோது சீக்கிரமாக கத்தர் அந்த காரியத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த ஸ்திரீக்கு சொன்ன உடனே இந்த ஸ்திரீ இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் பயந்ததுனால தன் புருஷனிடத்தில் போய் சொன்னபோது அவங்களும் ஒரு விண்ணப்பம் பண்ணினார். புருஷன் ஒரு விண்ணப்பம் பண்ண, மனோவா ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம்னா, ஆண்டவரே, இந்த ஸ்திரீக்கு சொன்ன காரியத்தை உண்மை என்று நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கும் அந்த தரிசனத்தை நீர் என்ன செய்யணும்? காண்பித்தரணும். ஹல்லேலூயா. அவன் கேட்ட அந்த தரிசனம் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண போது கத்தர் திரும்பவும் அதே தூதனை கத்தரை அனுப்பி அந்த குமாரனை குறித்து கத்தர் என்ன செய்கிறார்? தெளிவுபடுத்துகிறார். ஆமென். என்ன சொல்கிறார்? அவர் கற்பந்தரிக்கிற காலங்களில், கற்பமாக இருக்கிற காலங்களில் திராட்சரசம் மதுபானம் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. அப்போவுமே நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு பிள்ளை நம்ம வயிற்றில் கருத்தரிக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிடுகிற எந்த ஒரு காரியமும் யாரை போய் சேரும்? பிள்ளையை போய் சேரும் என்பதை இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த பிள்ளை தீட்டுப்படக்கூடாது. அந்த பிள்ளைனால கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, மரண நாள் மட்டும். இந்த வார்த்தை தான் கொஞ்சம் பிடிச்சு வச்சிடுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த சிம்சோன் மேல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று எப்படி இருப்பான்? நஸ்ரேனாயிருப்பான். ஆமென். இது வாக்குத்தத்தம். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டியது அவனுடைய கடமை, அவனுடைய குடும்பத்துடைய கடமை. ஆமென். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்காகவே தேவன் என்ன செய்தார்? 2வது தரிசனமாகும் போது பலி செலுத்தினாங்க, கர்த்தர் அதையும் அங்கீகரித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரத்திலெல்லாம் அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறதை நினைத்து ஹல்லேலூயா கவனமாக கவனிங்க. இந்த பிள்ளை பிறந்த போது வாசிங்க பார்க்கலாம். 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சொன்னது போல கர்த்தர் அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பிள்ளை பிறகும்போது நம்ம நினைக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுற நேரம் எல்லாம் நம்ம யார் கரத்தில் கொடுக்குறோம்? கர்த்தர் கரத்தில் கொடுக்குறோம். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். நல்லா வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில் அந்த பிள்ளை வளரணும். இதுக்காகவே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டிக்கிறோம். ஆமென். பிரதிஷ்டிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆமென். தான் தாயின் கருவில் இருக்கும் போதே, ஆமென், பிறக்கிறதுக்கு முன்பாகவே பிரதிஷ்டிக்கப்பட்ட அந்த பிள்ளை வேதத்தில் சொல்லப்பட்ட அது பிறந்த போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆமென். அந்த பிள்ளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் பெற்றோராக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற
தானமாக கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, மனுஷனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், தேவனால் நமக்கு தானமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இதை இந்த குடும்பத்தார் பெற்று அனுபவிக்கும் போது வசனம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட வயது வந்த போது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அம்மா திராட்சரசமும் மதுபானும் என்ன செய்யலை? குடிக்கலை. பிள்ளையும் திராட்சரசம் மதுபானும் என்ன செய்யலை? குடிக்கலை. முடி என்ன செய்யலை? வெட்டலை. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு வயசு ஆகும்போது பிள்ளைய நம்ம முடி வெட்டுறதுக்கு அதிக முக்கியத்துவம் என்ன செய்கிறோம்? கொடுக்கும். முடி வெட்டிட்டு அந்த பிள்ளைய பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆமென். முடி வெட்டியாச்சு, மொட்டை பிள்ளை, மொட்டை மொட்டை. நான் அது முடி வளர வரையிலும் மொட்டை மொட்டைன்னு கூப்பிட்றதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் வாலிப காலங்களில் சொல்லுவாங்க, இனி நான் நசரேனா இருக்கிறேன் அப்படின்பா. அப்போ நான் சொன்னேன், அது முதல்லையே தீர்மானிச்சிருக்கணும். ஆமென். எப்போ தீர்மானிச்சிருக்கணும்? நம்ம பிறந்து ஒரு வயசுக்கு முன்னால் நாங்கள் தீர்மானிச்சிருக்கணும். நாங்கள் தீர்மானித்து முதல்ல ஒரு வயசு ஆகும்போது மொட்டை என்ன செய்திருக்கக்கூடாது? அடிச்சிருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வாலிப காலத்தில் நான் இனி முடிபட்ட மாட்டேன், ஆமென், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அது நஸ்ர விரதம் கிடையாது, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படி நிறைய குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது பரிசுத்தவான்களாக மாறிடுவோம். நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னா, இனி நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் இவருடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. வளர்றதுக்கு முன்னாலே, பிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த காரியத்தை முன் குறித்து திட்டம் வைத்து வாலிப காலங்கள் ஆகும்போது முடியே வெட்டாமல் அவனுடைய சரீரத்தில் அவனுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நஸ்ரேன் உள்ளவனாக காணப்பட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாலிப காலங்கள் வரும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வால் கொஞ்சம் என்ன செய்யும்? குறுக்கும்ல. இதே மாதிரி சிம்சோனுக்கு ஒரு வால் குறுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, நானும் வாழ்கிறேன், எனக்கும் ஆசைகள் இருக்குது. ஆமென். அவன் என்ன சொல்லியிருப்பான்? எனக்கும் ஆசைகள் இருக்குது, நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை நிறைவேற்றணும் என்பதற்காக பெற்றோரிடத்தில் போய் சில முக்கியமான காரியங்களை அவன் நிறைவேற்றுறதுக்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் யாருடைய பெண்ணை கண்டாள்? பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டாள். அந்த பெண்ணை கூட பேர் என்ன செய்யப்படலை? சொல்லப்படலை. கவனமாக கவனிக்கணும். இவனை குறித்து தேவ திட்டம் என்ன? பெலிஸ்தர்களை இவன் என்ன செய்வான்? முறியடிக்க தொடங்குவான், ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் இந்த சிம்சோனை குறித்தான தேவ திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா சாத்தானுடைய திட்டம் என்ன? பெலிஸ்தர்கள் இவன் மேல என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஆமென். பெலிஸ்தர்கள் இவனை மேற்கொள்ளணும். அதற்காக முதலாவது அவன் செய்த முதல் அடிப்படை ஆமென், அவனுடைய கண்களை திறக்க வைத்து, ஆமென், பெலிஸ்தருடைய பெண்ணை தனக்கு கண்களுக்கு பிரியமுள்ளதாய் காண்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. நம்முடைய ஸ்தானம் எது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நஸ்ரே விரதத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதில் தேவன் இவ்வளோ கவனம் செலுத்தி இருக்கும் போது சிம்சோன் என்ன செய்திருக்க கூடாது? பெலிஸ்தியருடைய நாட்டில் போய் பெலிஸ்திய பெண்ணோடு கூட முக்கியத்துவம் என்ன செய்திருக்க கூடாது? கொடுத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. பெலிஸ்திய பெண்ணை அவன் என்ன செய்தான்? பார்த்து தன் பெற்றோரிடத்தில் வந்து சொன்னான், எனக்கு இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், அவள் எனக்கு கண்களுக்கு அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வாலிப பிள்ளைகளுடைய காதுகளும் கேட்கட்டும், பெற்றோருடைய காதுகளும் கேட்கட்டும், சிறு பிள்ளைகளுடைய காதுகளும் கேட்கட்டும். ஹல்லேலூயா.
ரொம்ப கவனமாக. இன்றைக்கி இந்த வார்த்தையில் பேசும்போது கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, சபையில் வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பிரதிஷ்டைகளை கர்த்தர் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அந்த பிரதிஷ்டையை விட்டு விலகாதபடி பாதுகாத்து கொள்ளக்கூடிய கிருபையை இந்த ஆராதனை நேரத்தில் இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கும் போது, இந்த வசனங்களை கர்த்தர் தந்து பேசி கொண்டிருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்த என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற மாட்டாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த கிருபை பெற்றோருக்கும் தேவை, ஆமென், பிள்ளைகளுக்கு தேவை, தலைமுறைகளுக்கு தேவை. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரதிஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்கு இது ஆகாது என்று அறியக்கூடிய ஒரு ஞானத்தை கிருபையும் ஆமென் பெற்றோருக்கும் தேவை, பிள்ளைகளுக்கும் தேவை என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்லுகிறான்? திரும்ப வந்து 2வது வசனம், 2-3 வசனங்களை வாசிங்க. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? விருத்த சேதனமுள்ள நீ விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை நீ ஏன் கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. விருத்த சேதனமுள்ள நீ, கர்த்தரால் பிரதிஷ்டிக்கப்பட்ட நீ, பிரித்தெடுக்கப்பட்ட நீ, தெரிந்தெடுக்கப்பட்ட நீ, விருத்த சேதனம் இல்லாத தேவனுக்காக வேறு பிரிக்கப்படாத ஒரு பெண்ணை நீ ஏன் கொள்ள வேண்டும்? பெற்றோர் நல்ல வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மகனுக்கு எசஞ்சு போயிட்டாங்க. ஆமென். மகனுக்கு என்ன செய்துட்டாங்க? எசஞ்சு போயிட்டாங்க. இனி நிறைய பேர் அப்படி தான். பெற்றோர் ஆமென் பிள்ளைகளுக்கு எசஞ்சு போகிறதுனால ஏற்படுகிற ஆபத்து. ஹல்லேலூயா. பெற்றோரிடத்தில் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு என்ன? அவன் மரண நாள் மட்டும் எப்படி இருப்பான்? தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான். அதை ஒருபோதும் விட்டு விலகவே கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பெற்றோர் கடைசி வரையும் அவனுடைய மரண நாள் வரையிலும் உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு, உத்தரவாதம். ஆமென். அந்த பிள்ளை மரணம் அடைகிற நாள் மட்டும் கர்த்தர் அவர் கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமார்த்தியிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவள் பிரியமானவள்? பேசுங்க. யார் பிரியமானவள்? பெலிஸ்திய பெண் பிரியமானவள். இவன் யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் யாரு? நஸ்ரே விரதம் உள்ளவன். ஆமென். மறக்கக்கூடாது, ஒரு கால் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை அபிஷேகித்து நம்மளை வேறு பிரித்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை வேறு பிரிக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்காதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை சொன்ன போது வேதம் தெளிவாக சொல்லுது, தாயும் தகப்பனும் அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் செய்வதற்காக அவனோடு கூட போக என்ன செய்தார்களாம்? புறப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அந்த புறப்பட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த நிமிடத்திலிருந்து கவனமாக கவனிக்கணும். அவனுடைய அபிஷேகம், அவனுடைய தெரிந்தெடுப்பு, அவனுடைய நஸ்ரே விரதம் கொஞ்சமாக இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க. ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் பாருங்க, நல்ல கவனமாக. இது பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படிக்கு. ஆமென். சம்பந்தம் கலக்கக்கூடாதவங்களோடு கூட சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? கலக்க
கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை சபையோடு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கும்போது கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு எச்சரிப்பாக இருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆமென். சம்பந்தம் கலக்கக்கூடாதவர்களோடு சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? கலக்க கூடாது. கர்த்தர் அதை எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் குற்றம் கண்டுபிடிக்கத்தக்கதாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை பெற்றோர் அறியாதிருந்தார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்துங்க பாருங்க. முகாந்திரம் தேடும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலை என்ன செய்தார்கள்? ஆண்டார்கள். வசனத்தை கவனமாக கவனிச்சிங்களா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாயும் தகப்பனும் கர்த்தரின் செயல் என்று தாயும் தகப்பனும் அறியாதிருந்த பைபிள் தர. சரி, அறியாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பை கொண்டு வருகிறது என்பதை கவனமாக கவனித்து கொள்ளணும். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் அவருடைய 34வது வசனம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனக்கு விக்கனம் வருகிறது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஒரு யுத்தத்துக்கு போய் நிற்கும்போது தான் தோல்வி அடை போகிறோம் என்ற ஒரு உணர்வு அவருடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை அவர்கள் என்ன செய்யாதிருந்தார்கள்? அறியாதிருந்தார்கள். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, யுத்தம் பலத்தது. ஆனாலும் தங்களுக்கு விக்கனம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார். சரி, அறியாமைகள் அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது என்பதை அறியாதிருக்கிறது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தோல்விக்கு நேரம் வழி நடத்தும். அறியாதிருந்தார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இயேசு பிதாவை குறித்த காரியங்களை சொல்லும் போது சீஷர்கள் அதை குறித்து அறியாதிருந்தார்கள். ஏன் அறியலை தெரியுமா? சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ஏதோ போன்று தெரிந்தது. அவர்கள் அதை ஒரு முக்கியப்படுத்த அவர்களால் முடியாமல் இருந்தது என்று வேதம் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்தான திட்டம் என்ன? கர்த்தர் நம்மை குறித்து எதுக்காக கர்த்தர் இந்த இடத்துல அனுப்பினார், ஏன் அனுப்பினார் என்ற ஒரு திட்டத்தை இந்த சீஷர்கள் என்ன செய்யல? அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, அறியாமையினால என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகிறார்கள். அறியாமை. இன்னைக்கு ஆண்டவர் சமத்தை கேட்கணும், எனக்கு கூட அறியாமை போக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஆமென். அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு தாங்க. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த அறியாமை, பெற்றோருக்கு இருந்த இந்த அறியாமை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி ஆமென் ஒரே ஒரு நிமிஷம் நல்ல முழு பலத்தோட கையை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அறியாமையினால சங்காரமாகிற, அறியாமையினால அபிஷேகத்தை இழக்கிற, அறியாமையினால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிற, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நடக்க முடியாமல் இருக்கிற எல்லா சத்துடைய எல்லா ஆதிக்கங்களையும் ஆமென் திட்டங்களையும் அவருடைய தந்திரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக ஞானம், கிருபை, அபிஷேகத்தை இப்போ எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. அந்த கிருபை வாங்கி கொள்வீங்க. எத்தனை பேருக்கு அந்த அறியாமையிலிருந்து விடுதலை பண்ண ஆசைப்படுறீங்க? இது மனுஷ ஞானத்தினால் வருவது அல்ல, இது பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற பரலோக ஞானத்தினால் கர்த்தர் நமக்கு நிரப்புகிற ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை நிரப்புவாராக. எத்தனை பெற்றோர் அதை பெற்றுக்கொள்ளன்னு விரும்புறீங்க? உங்க பிள்ளைகள் மேல தேவ திட்டம் எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற விடாதபடிக்கு சத்ருவானவன் எடுக்கிற ஆயுதங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென். அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். அறியாமை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அறியாமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமல் போகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது 5வது வசனத்தில், அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. புறப்பட்டு முதல் அடி எங்கே இருக்கு தெரியுமா?
ஆமென். அவங்க எந்த வழியாக போனாங்க தெரியுமா? திராட்சை தோட்டத்துக்கு வழியாக போனாங்களா? ஆமென். எங்கே போனாங்க? போகிறது எங்கே போகக்கூடாது? திராட்சை தோட்டம் வழியாக போகக்கூடாது. முதல் பிரதிஷ்டை அங்கே இழக்கப்படுது. ஆமென். திராட்சை தோட்டத்து வழியாக என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. நம்பர் 2, அந்த திராட்சை தோட்டத்து வழியாக போகும்போது சிங்கம் அவனுக்கு எதிராக என்ன செய்கிறது? எதிர்கொள்கிறது. அவன் அபிஷேகத்தினால அதை என்ன செய்தான்? அதை எதிர்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அவன் செய்த அடுத்த தவறு என்ன தெரியுமா? பிரேதங்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது இல்லையா? தகப்பனுக்காவது தாய்க்காவது, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரிஞ்சிடும். என்னாகும புஸ்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 6வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நஸ்ரேவிதம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு நஸ்ரே விரதம் உள்ளவங்க எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினால் ஆகிலும் சகோதரனால் ஆகிலும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. சொந்த தகப்பனுடைய பிரேதத்தை கூட அவங்க என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. சொந்த தாயுடைய பிரேதத்தை கூட என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. சகோதரி ஆனாலும் சகோதரன் ஆனாலும் தொடக்கூடாது. ஆனால் இவன் என்ன செய்தான் தெரியுமா? ஏற்கனவே திராட்சை தோட்டத்து வழியாய் போன சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு அங்கே போட்ட அந்த இடத்துல அது செத்து போய் இருந்துச்சு. அந்த செத்து போய் இருந்த அந்த பிரேதத்தில் கையை வச்சு உள்ள ஒரு என்ன வச்சிருந்த தெரியுமா? தேன் கூடு. ஆமென். அதுக்குள்ளிருந்து அந்த தேனை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்தானா? தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவன் செய்த 3 தவறு என்ன? நம்பர் 1, திராட்சை தோட்டத்து வழியாக போனான். சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டது. அந்த சிங்கத்தினுடைய உடலை என்ன செய்தான்? தொட்டான். அதிலிருந்து என்ன செய்தான்? தேன் தேன் எடுத்து தாயும் தகப்பன், இதையும் தாயும் தகப்பன் என்ன செய்யலை? அறிந்து கொள்ளலை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு தெரியாது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க என்பது. ஆமென். எங்கேருந்து ஆஸ்வாதத்தை கொண்டு வராங்க, எங்கேருந்து தேனை கொண்டு வராங்க என்பதை பெற்றோர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. ஆமேன். ஏன் தெரியல, கர்த்தர் இன்னைக்கு நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள் இன்னைக்கு நமக்கு அந்த பிரதிஷ்டையிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதோட 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே ஆனாலும் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆமென். முதல்ல திராட்சை தோட்டம் அவனுடைய வாழ்க்கைய ஆமென் ஒரு ஸ்டெப். அப்போ முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், பெலிஸ்தருடைய நாட்டுக்கு அவன் போறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. போற வழியிலேயே கர்த்தர் அவனுடைய நஸ்ரே விரதத்துக்கான மகிமையை அவன் இழந்து போய் கொண்டிருக்கிறான் என்பதையும் அவர்களும் அவர்கள் பெற்றோரும் என்ன செய்யல? உணராதிருந்தார்கள். ஆமென். அடுத்தபடியா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த அந்த பெண்ணிடத்தில் போய் அவன் விவாகம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் ஒரு விருந்து பண்ணி அந்த பிள்ளையை பெற்று எடுக்கலான்னு இருக்கிற சூழ்நிலையில் கூட அந்த பிள்ளைய விவாகம் பண்ணுறதுக்கு கூட தேவன் என்ன செய்யலை? அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், முதல் ஸ்டெப்பே தேவன் அங்கே தடுத்து நிறுத்துகிறார். ஆமென்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கத்த தடுத்து நிறுத்தும் போது புரிந்து கொள்ளணும், இது தேவ சித்தம் அல்ல என்பதை அறிந்த அந்த பெற்றோர் என்ன செய்திருக்கிறோன்னா, திருமண காரியங்களை அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் இந்த சிம்சோன் அப்படி செய்யலை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த மகளை திருமணம் பண்ணுவதற்காக கடந்து சொல்லும்போது அவன் வேறு ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அந்த கோபத்தினால 300 நரிகளை பிடிச்சு அந்த பெலிஸ்தர் நாட்டில் அழிக்கிறது, அது வேறு விதமான காரியங்கள். ஆனால் பெலிஸ்தருக்கு விரோதமாய் செயல்பட வேண்டிய இவன் பெலிஸ்தர் நாட்டில் உள்ள ஒரு பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்வதை தேவன் அதுக்கு எதிர்த்து நின்றார் என்பதை நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 16வது அதிகாரத்தில் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் என்ன செய்தான், நியாயம் விசாரித்தான். அந்த 16வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இரண்டாவது ஒரு பெலிஸ்தர் பெண்ணை விட்டாச்சு, விவாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அது ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியலை. அவன் கண்ணுக்கு பிரியமாக இருந்ததை தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். ரெண்டாவது அவன் செய்த அடுத்த பயங்கரமான செயல் என்ன தெரியுமா, ஒரு வேசியை கண்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கொஞ்சம் நல்ல எச்சரிப்பாக இருங்க. காரணம் என்ன தெரியுமா, பிசாசு பயங்கர தந்திரம் உள்ளவன், பயங்கரமான தந்திரம் உள்ளவன். எப்படி எந்த விதத்தில் அபிஷேகத்தை இழக்க வைக்கலாம் என்பதை அவன் குறிப்பாத்து காத்திருக்கிறான். பயங்கர தந்திரவாதி. ஆமென். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஆமென். விரியம்பாம்பு என்ன செய்யுச்சு, கவ்வி கொண்டது இல்லையா? ஆமென். இந்த வாரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார், கவனமாக கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எவ்வளோ அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறத அது ஒரு பொருட்டாக எண்ணாமல், தான் ஒரு நஸ்ர விரதம் உள்ளவன் என்பதை அவன் பொருட்டாக எண்ணாமல், பெலிஸ்தர்கள் முழுவதும் அழிக்கக்கூடிய ஒரு தேவ சக்தி தனக்குள்ள தேவன் தந்திருக்கிறார் என்பதை பொருட்டாக எண்ணாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அவன் ஒரு வேசியிடத்தில் அவன் கடந்து சென்றான். ஹல்லேலூயா. வேசியிடத்தில் போகும்போது அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் குடிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, நடுராத்திரி அவன் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் 3வது வசனத்தில், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அது 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். 2வது காலகட்டத்தில் கர்த்தர் அவனை ஆமென் பாதுகாத்து விடுதலாக்கி கொண்டு வந்துட்டார். ஆமென். 3வது தான் பயங்கரமான ஒரு பெண்ணு கையில் என்ன செய்தான், அகப்பட்டான். ஹல்லேலூயா. யாரு? ஹல்லேலூயா. தெளிலால் யார் வாழ்க்கையிலும் வந்து விழுந்துடக்கூடாது. ஆமென். அன்னைக்கு இருந்த தெளிலால் சிம்சோனுக்கு எதிரா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிலால் கண்ணியமாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென். எப்படிடா இவங்கள கண்ணுக்குள்ளால நம்ம கண்ணிக்குள்ளால அகப்படுத்தலாம். ஆமென். இந்த தெளிலால் சாதாரணமானவளாக அவளுடைய வாழ்க்கையில் எதிர்படலை. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுனா நீ உன்னுடைய பலத்தை நீ இழந்து போயிடுவ என்ற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். ஆமென். சாத்தானுடைய தந்திரம் என்ன, இவளுடைய நஸ்ர விரதத்தை எப்படியாவது என்ன செய்யணும், அழித்துடணும். பெலிஸ்தர்கள் மேற்கொள்ளணும். பெலிஸ்தர்களை ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் இந்த சிம்சோனை கர்த்தர் என்ன செய்திருந்தார், அபிஷேகித்திருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, சத்துருக்களை வீழ்த்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா அந்த அபிஷேகத்தை இழப்பதற்காக ஏதோ ஒன்றை ஆசை காட்டி சத்ருவானவன் என்ன செய்யறான், அதை இழப்பதற்காக அவன் முயற்சி எடுக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தெளிலாலும் அவருடைய கண்களுக்கு பிரியமாயிருந்தான், சிநேகிதனாயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவளும் பல விதத்தில் தந்திரமா இவளை கட்டி யார் கையில கொடுத்துடலாம், பெலிஸ்தர் கையில கொடுத்துலாம் என்று பல முயற்சிகள் அவரை எடுத்துக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அஸ்து பாருங்க, நம்பர் 1 5வது வசனத்தை வாசிக்கும்போது, நீ இவளை சிரமப்படுத்தி என் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா அவளுக்கு என்ன பைசா கிடைக்கும் தெரியுமா? பணத்துக்காக சிம்சோனை நேசித்தாள். ஆமென். வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு. இதுல புரிந்து கொள்ளணும், எத்தனையோ மனிதர்கள் உயிரோடு இருந்தாங்க. ஆனா சிம்சோன் மேல் மாத்திரம் பெலிஸ்தரின் அதிபதிகள் கண் வைக்கிறதுக்கு காரணம், அவனை கொண்டு விட்டால் நம்ம பெலிஸ்தர் ஜாதி என்ன செய்யும்? உயர்ந்துடும். ஹல்லேலூயா. ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார் என்பதை இவர்கள் அறிந்ததுனால வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மகாபலன் எதில் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதுக்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு பேரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். ஒவ்வொரு பேரும். ஆமென். ஹல்லேலூயா. பணத்துக்காக கட்டினார்கள். ஆமென். யார? சிம்சோனை. இன்னைக்கு பணத்துக்காக உங்களை விலைக்கு வாங்குறாங்களா? கவனமாக இருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 1100 வெள்ளிக்காசை எண்ணி நான் உங்கள் கையில் என்ன செய்வேன்? தருவேன். அபிஷேகம் சாதாரணமானதல்ல. நம்ம கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக. உண்மையாக சொல்ல, எல்லாருக்கும் சோதனை உண்டு. சோதனை வராத ஒரு மனுஷனும் இல்லை. எல்லாருக்குமே இந்த சோதனை வரும். ஆனால் நமக்குள்ளால கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல, அது விலையேறப்பட்டது என்பதை யார் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர மற்றவங்களால் அதை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மகாபலசாலிகள். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனும் சாதாரணமானவன் அல்ல. முதலாவது தன்னுடைய நஸ்ர விரதத்தை அவன் விட்டு கொடுக்கல. இந்த 2 வேசிகிட்ட போகிறது வரையிலும், தெளிலாள்கிட்ட போகிறது வரையிலும் அவனுடைய பலன் என்ன செய்யலை? குன்றி போகலை. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவனை கட்ட புது கையினால் கட்ட கர்த்தர் அவனை நூல் படுற அந்த நம்ம பட்டு வெளியே போகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அபிஷேகம் அவனை பலப்படுத்தினது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த தெளிலால் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ என்னை பரியாசம் பண்ற, நீ என்னை நேசிக்கல, நீ சொல்ற காரியத்தில் நீ உன்னுடைய பலன் எதுல இருக்கு இன்னும் நீ என்ன வெளிப்படுத்தல. நீ அப்படி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு அவளை அலட்டிட்டே இருந்தபடினால மனம் சோர்ந்து போய் தனக்குள்ள இருந்த பலன் எதனால இருக்கிறது என்பதை அவன் வாய்னால என்ன செய்துட்டான்? சொல்லிட்டான். வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 16வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசாரிப்பட்டு. பாருங்க, இந்த வசனத்தை கவனமா கவனிக்கிறீங்களா? அபிஷேகமான தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகத்தினால் கடைசி வரை நிலநிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம் நமக்குள்ளால் என்னைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. தினம் சத்துருவானவன் நமக்கு எதிராக வரும்போது தினம் ஆவில பலன் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால காணப்பட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கையில தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் பலன் அடைய, அபிஷேகத்தில் ஆவில களி கூற, சத்துருடைய ஆதிக்கங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு தேவ கிருபை. ஆமென். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். இது போதாது, எல்லாருக்குள்ள அந்த பலன் இறங்கி வரட்டும், எல்லாருக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். தினம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. தினம் அவன் வார்த்தையினால் அலட்டி கொண்டிருக்கிறதுனால சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா விசனப்பட்டு 17வது வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் மேல் மற்றெல்லாம் விழுந்துச்சு. ஆமென். திராட்சை ரசம், திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டான். அடுத்து சிங்கத்தினுடைய உடலை தொட்டான். தேவையில்லாதது என்ன செய்தான்? உடல்லேருந்து எடுத்து சாப்பிட்டான். அடுத்து போகக்கூடாத பெண்ணிட்ட என்ன செய்தான்? போயிட்டான்.
அடுத்து என்னது? தெளிலால் என்ன செய்தான்? உன்னுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் இருக்கிற அந்த ஒரே பலத்தை அவன் என்ன செய்தான்? சொல்லி முடிச்சிட்டான். ஹல்லேலூயா. பெண்ணிட்ட பேசுறதும் கவனமாக பேசுங்க, ஆணுகிட்ட பேசுறதும் கவனமாக பேசுங்க. ஆமேன். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வயசானவங்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, கல்யாணம் முடிஞ்சவங்க ஆனாலும் சரி, இந்த வார்த்தை புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஆமேன். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். செயல்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. பெண்ணானாலும் ஆணானாலும் கவனமாய் செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் பெற்ற அபிஷேகம் எங்க? ஆதில் கொண்டிருந்த அன்பு எங்க? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மேன்மை எங்க? அன்றைக்கு இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்குதா? கர்த்தர் தந்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் இன்னைக்கு செயல்படுதா? எப்படி போச்சு? எப்படி இழந்து போனோம்? போகக்கூடாத இடத்துல நம்ம போனால், நம்ம செயல்படாத இடத்துல செயல்பட்டால், பேசக்கூடாதது நம்ம பேசினால் நிச்சயமாக அது இழக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். குளிருக்கு அபிஷேகம் அது ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. சிருஷ்டிக்கப்பட்ட அபிஷேகம் அது இழந்து போகக்கூடாது. போகக்கூடாத இடத்துல போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. சின்ன வயசுலேருந்தே வளர்த்தி 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 எதையும் பார்க்காம, தன்மானம் பார்க்காம வளர்த்துன அந்த நஸ்ரே விரதம் உள்ள அந்த முடி அவன் ஜடையாக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை 7 ஜடை அதை அவ்வளோத்தையும் இவ்வளோ நல்ல மடியில் தூங்க வச்சு அந்த 7 ஜடையும் வெட்டி எடுக்க அந்த தெளிலா கிரியை செய்தார். ஆமேன். வசனம் தெளிவாக சொல்லுது, கவனமாக கவனிங்க. ஆமேன். அந்த 7 ஜடையும் வெட்டி எடுத்த போது அவனுடைய பலன் அவனை விட்டு என்ன செய்யுச்சு? போயிடுச்சு. அதுவரை இருந்த பலன் கவனமாக கவனிக்கிறீங்களா? பிரதிஷ்டை இழக்க வைக்கிறது சாதாரணமான ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினா வசனம் சொல்லுது, அவனை கண்களை பிடுங்கி எடுத்து சங்கிலினால் கட்டி அதே பெலிஸ்தருக்கு முன்பாக மாவரைக்கக்கூடிய வேடிக்கை பொருளாக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சிம்சோன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த சிம்சோனை கொண்டு பெலிஸ்தர்களை முறியடிக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்த போது அந்த அபிஷேகத்தை, அந்த நஸ்ரே விரதத்தை அலட்சியமாக எண்ணின அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை, ஆமென், அதே பெலிஸ்தர்களுக்கு முன்பாக ஒரு மாவரைக்கிறவனா, கண் குருடுள்ளவனா, ஆமென், அவன் சங்கிலினால் கட்டப்பட்டவனா, மற்றவங்க எல்லாம் பெலிஸ்தர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம அழைச்ச நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால அந்த சத்துருக்களை முறியடிக்கணுமே தவிர அவர்கள் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமை சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கண்ணில்லாதவனாய் வேடிக்கை பொருள் உள்ளவனாக கடைசியில் கொஞ்சம் பலன்ல ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்ட, ஆண்டவரே திரும்ப நீர் என்ன பலப்படுத்துங்க என்று சொல்லி பலப்படுத்தும் போது அவன் அந்த பெலிஸ்தரோடு கூடிய மடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நஸ்ரேனாக இருக்கக்கூடியவன், தேவனுக்கென்று வேறு பிரித்து தன்னுடைய வாழ்க்கையை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மகன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரதிஷ்டை அவன் இழந்து போனதுனால, போகக்கூடாத இடத்துல அவன் போனதுனால, அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத இடத்துல அவன் செய்ததுனால, இருக்கக்கூடாத இடத்துல அவன் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. 20 வருஷம் இல்லை, இதுக்கு மேலே கர்த்தர் அவனை அபிஷேகித்து வழி நடத்தி இருப்பார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை அவனே இழந்து போனான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுகிறா தெரியுமா? பிரதிஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், போகக்கூடாத இடத்துக்கு போகாதீங்க, பேசக்கூடாத இடத்துக்கு பேசாதீங்க. வேதம் தெளிவாக சொல்லு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமல். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம பிரதிஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்
வஸ்திரத்தில் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், பேச்சில் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், நம்முடைய பாட்டு கேட்கறதுல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், நம்முடைய செயலில் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், நம்முடைய நடத்தையில் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். எல்லாருக்கும் மத்தியில் நாம் நடக்கும்போது நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வழி நடத்துவாராக. கையில தட்ட முடிஞ்சவங்க கையில தட்டி சொல்லுங்க, அந்த பிரதிஷ்டையை இழக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளோ முன் குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். பெற்றோருக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் ஆமென் நஸ்ரை விரதத்தை அலட்சியமாய் எண்ணினதுனால, ஆமென், அபிஷேகத்தை அலட்சியமாய் எண்ணினதுனால, பிரதிஷ்டையை அலட்சியமாய் எண்ணினதுனால அந்த நிலைமை வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் கர்த்தரோட வசனத்தை கர்த்தரோட வார்த்தையை அலட்சியப்படுத்தினதுனால ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை ஆமென் இழந்து போன அனுபவத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை அலட்சியப்படுத்துவது, கர்த்தரோட வசனத்தை அலட்சியப்படுத்துவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு மன்னபரியந்த நம்முடைய பிரதிஷ்டையை இழந்து போகாதபடி பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.